நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து சுத்தமாக வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா யூடியூப்லேருந்து ஒரு ஃபியூச்சரை வந்து நம்மகிட்டருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது வந்து குறைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் தான் வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பிகினர் யூடியூபருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முதல்ல என்னென்னா நம்மளோட யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கலாம். கிரியேட்டர் ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கா, அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஐக்கான் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஜெனரல், சேனல், அப்லோட், டிஃபால்ட், பெர்மிஷன் இதெல்லாம் இருக்கும். அதில் சேனலில் வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நம்ம எல்லாமே டேக் கொடுத்துருப்போம், எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருப்போம். அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த கீவேர்ட்ஸில் வந்து நம்ம சேனலை பார்த்துற கீவேர்ட்ஸ் நிறைய கொடுப்போம். ஏன்னா ஒரு வீடியோ வந்து நல்லா நம்ம சேனல் வந்து பூஸ்டப் ஆகி போகும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நம்ம கீவேர்டு வந்து நிறைய கீவேர்டு கொடுப்போம். ஸோ அந்த கீவேர்டு மூலமாக நம்மளோட சேனல் வந்து ஒரு புஷ் பண்ணி முன்னாடி போய் காமிக்கும். அப்படிப்பட்ட கீவேர்டில் வந்து ஒரு ரெட் லைன் மாதிரி காமிக்கிறதுலாம். ஸோ இது எதனால் ரெட் லைன்னா நம்ம வந்து ஓவர் லிமிட்டை தாண்டிட்டோம். ஃபஸ்ட் இந்த கீவேர்டில் வந்து அன்லிமிட்டட் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2000, 3000, 5000 கீவேர்டுனாலும் கொடுக்கலாம். ஆனால் போக போக வந்து யூடியூப் சேனலில் வந்து ஃபேக் கிரியேட்டரும் சரி, கிரியேட்டர் சரி, புதுசாக உள்ள நிறைய பேர் வந்த காரணத்தினால வந்து அதை அவங்க குறைச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நீங்கள் 500 கீவேர்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் ஆல்ரெடி 2827 கீவேர்டு கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கீவேர்டு குறைச்சி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து வியூஸ் கம்மியாக வரதுக்கு முதல் காரணம். ஏன்னா கீவேர்டு அதிகமாக கொடுக்கும்பொழுது நம்ம ஒரு வீடியோ பற்றின கீவேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஓரளவுக்கு ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து அதிகமாக வந்து வியூஸ் வர காரணமாக இருந்தது. இப்போ இந்த கீவேர்டெலாம் குறைச்ச காரணத்தினால வந்து எல்லாருமே வந்து சேனல்ஸில் வந்து வியூஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கீவேர்டெலாம் நீங்கள் 500 கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்காம, அதாவது இதை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கீவேர்டு வந்து அங்கே இண்டெக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் உங்கள் சேனல் வந்து கீவேர்டு கொடுக்காததுக்கு சமமாகும். ஸோ நீங்கள் இந்த கீவேர்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி 500 கீவேர்டு இருக்குல்ல, அந்த 500 கீவேர்டு மட்டுமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். உங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணவங்க ஒரு வருஷமாக வந்து நல்ல ஒரு டெவலப் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக வந்து உங்களுக்கு டவுனில் இருந்த சேனல்லாம் வந்து இந்த கீவேர்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு 500 கீவேர்டு கொடுத்து வந்தப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு யூடியூபரும் தெரியாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் யூடியூப் டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.